வணக்கம் தலைமையிலே. ஒரு கவலை அளிக்கும் செய்தி. இந்திய தேசத்து இராணுவ ரகசியங்கள் பாகிஸ்தான் உளவாளிக்கு ஒரு தேச துரோகி மூலமாக விற்கப்பட்டிருக்கிறது. ஹனி ட்ராப் மற்றும் மணி ட்ராப் அப்படிம்பாங்க. அதாவது பெண் வீசிய வலையில் மற்றும் பண வலையில் அந்த தேச துரோகி வீழ்ந்து நம்ம இராணுவ ரகசியத்தில் நிறைய இராணுவ ரகசியத்தை கடந்த ஒரு வருட காலமாகவே வித்திருந்திருக்கிறான். இவனை கைது செய்து கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச தீவிரவாத தடுப்பு காவல்துறையினர், ATS அப்படிம்பாங்க, ஆன்டி டெரர் ஸ்குவாட் அப்படிம்பாங்க. இந்த பதிவில் இரண்டு படிப்பினை உண்டு. ஒன்று, பொதுமக்களாகிய நமக்கும் மாநில அரசுகளுக்கும் சில அறிவுரைகள் அவங்க சொல்லியிருக்காங்க காவல்துறையினர். பொதுமக்களுக்கு என்ன இதில் ஒரு படிப்பினைனா, யாருன்னே தெரியாத முகநூல் நட்புகளை ஏற்றுக்கொள்வது மிக ஆபத்தானது. குறிப்பாக இந்த மோனிகா சர்மா, நேஹா சர்மா, ஆர்த்தி சர்மான்னு சொல்லி உங்களுக்கு நட்பு வரும். நம்ம நினைப்போம் அது ஏதோ வடநாட்டு பெண் சொல்லி. ஒருவேளை அவங்க பாகிஸ்தானுடைய பெண் உளவாளியாக இருக்கலாம். அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டி டெரர் ஸ்குவாடில் எல்லா அரசுகளும், மத்திய அரசு, மாநில அரசு எல்லாமே இந்த ஆயுதம் தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் ஒரு சென்சிட்டிவ் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தேச பாதுகாப்புடன் இணைந்து செயல்படும் அலுவலகங்கள், அங்கே இருக்க அனைத்து அதிகாரிகள், ஊழியக்காரங்களை நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு இருக்காங்க. இது போன வாரம் நடந்த பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஃபிர்சாபாத் அப்படின்னு ஒரு ஏரியா பகுதி. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிம்பாங்க. மத்திய அரசின் ஆயுதம், கனரக ஆயுதங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, மிகப்பெரிய தொழிற்சாலை ஒன்று இங்கே இருக்குது. அதில் பணிபுரிபவர் ரவீந்திர குமார். அதிகாரி அல்ல, ஒரு ஊழியக்காரர் தான். ஆனால் மத்திய அரசு ஊழியக்காரர் பணிபுரிகிறாரு. அவருக்கு கடந்த வருடம் முகநூலில் ஒரு நட்பு அழைப்பு வந்திருக்கு. நேஹா சர்மா அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. இவர் அந்த நட்பு அழைப்பை ஏற்றுக்கிட்டு முகநூலில் பழகியிருக்காங்க. முகநூலில் தொடர்ச்சியாக அவங்க சாட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அத்துமீறி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஆடியோ காலிங், வீடியோ காலிங் மற்றும் சாட்டிங் தொடர்ந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த பெண் வீசிய வலையில் வீழ்ந்து இவர் அந்த மத்திய அரசு ஆயுத தொழிற்சாலை வேலை செய்கிறேன்னு சொல்லி அங்கிருக்கும் அனைத்து ரகசியங்களும் சொல்லியிருக்கிறார். அந்த பெண் அதுக்கு நட்பாக பழகிட்டு அதுக்கப்புறம் பணத்தையும் அந்த பெண் கொடுத்துருக்குறாங்க. பணமும் இவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த பெண் வலையிலும் விழுந்து அனைத்து தகவல்களையும் சொன்னதுதான் மிக கவலைக்குரிய விஷயம். அது அந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் என்னென்ன பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ண முடியும், எத்தனை பொருள் அவங்க ஸ்டாக் வச்சுருக்காங்க, ஆயுதங்களை ஸ்டாக் வச்சுருக்காங்க, என்னென்ன ஆர்டர் ஆயுதத்துக்கான ஆர்டர் அவங்களுக்கு இருக்குது, இன்னும் ஆர்டர் எவ்வளோ இருக்குது, அதுபோக கடிதங்கள், ரகசியமான கடிதங்கள், இராணுவ பயன்பாட்டிற்கான ட்ரோன், அதனுடைய ரகசியம், புதுசாக இப்போ இராணுவ தளவாடங்களை மாற்றுவது, லாஜிஸ்டிக்ஸ்பாங்க, அதோட ட்ரோனை இப்போ தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க, ட்ரையல் எடுத்திருக்காங்க. அந்த ட்ரையல் எடுத்த மொத்த வீடியோ, அதுபோக உச்சகட்டமாக நமது மாபெரும் திட்டமான கங்கயான் திட்டம், விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தை, அதை பற்றியும் இவர் எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண் தன்னோட பாகிஸ்தான் உளவாளின்னு சொன்ன பிறகுமே அந்த பெண்ணிடம் பணத்துக்கு மயங்கி தொடர்ச்சியை அனுப்பியிருக்கிறாரு. இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புத்திசாலித்தனம் நினச்சிட்டு எல்லா சாட்டிங்கையுமே அது முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக அழிப்பதை வேலையாக வச்சுருக்கான். இது சரி, இவன் எப்படி மாட்டிக்கிட்டான் அப்படின்னா, அங்கே ATSல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆயுத தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியக்காரர்கள், உள்துறை பாதுகாப்பு அமைச்சகத்தில் வேலை செய்கிறவங்க, வெளியுறவுத்துறையில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே கண்காணிப்பு வளையத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கண்காணிப்பு வளையத்தில் இருக்கும்போது இந்த நபர் மாட்டிக்கிட்டாரு. கூடுதலாக இவரை பற்றி தகவல்கள், ரகசிய தகவலும் இவங்களுக்கு வந்தனால தொடர்ந்து கண்காணித்து இவரை கைது பண்ணியிருக்காங்க. இவர் செல்போன் இருக்கிற எல்லாமே அழிச்சிருக்காரு. என்றாலுமே ஒவ்வொன்றாக அதை எடுத்து சைபர் கிரைம் மூலமாக என்னதான் நீங்கள் செல்போன் இருக்கிற நம்ம பதிவுகளை அழித்தாலுமே,
என்ன சாஃப்ட்வேர் போட்டு நீங்கள் அழிச்சாலுமே அதை அவங்க ரெக்கவரி பண்ண முடியும். எடுத்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நம்மமே இந்த மாதிரி புதிதாக இந்த நட்பழைப்புலாம் வந்தால் நிச்சயமாக நிராகரிச்சுங்க. நிச்சயமாக அது வந்து ஒரு பெண் மாதிரி தெரியும். அதுக்கு பின்னால் மிகப்பெரிய சதி வேலைகள் இருக்கும். கொஞ்சம் பழகிட்டு நம்மளுடைய அந்தரங்க புகைப்படங்கள் வேறு ஏதாவது சாட்டிங் அவங்ககிட்ட சிக்கிக்கிச்சுன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ரொம்ப பயப்பட்டுட்டு நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற நிலைமைக்கு போயிடுவோம். இந்த நபரும் அப்படி தான் ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்து வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்து சாட்டிங்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் பணமும் வாங்கின பிறகு எதுவுமே வெளியே வர முடியாமல் அவங்க செஞ்சது எல்லாமே இந்த ஏடிஎஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை கிட்டத்தட்ட உறிஞ்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த எல்லா தகவல்களையும் உறிஞ்சு பாகிஸ்தான்காரங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. மாநில அரசுகளுமே இப்போ நமக்குமே திருச்சியில் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி ஆயுத தொழிற்சாலைகளும் இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, அங்கே பணிபுரிவர்கள் அதிகாரிகளோ ஊழியக்காரர்களோ யாராக இருந்தாலும் சரி, தேச பாதுகாப்புக்கு முன்னால் யாருமே ஒரு பொருட்டல்ல. அவர்கள் நிச்சயமாக ஒரு கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். நன்றிகள்.